எந்த அளவுக்கு அடுக்கடுக்கா வந்து பிஞ்சுகள் வந்து இறங்கியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இலையினுடைய கனவுக்குமே பார்த்தீங்கன்னா அத்தி இறங்கும். இந்த அத்தி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறத தாண்டி இன்னைக்கு வந்துட்டு சுகர் எனக்கு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே அத்திப்பழம் சாப்பிடலாம். சீசனபிள் கிராப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொய்யாவும் சரி அத்தியும் சரி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே அன்சீசன் கிராப். அதாவது வருடம் முழுவதும் ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை இருந்துகிட்டே இருக்கும். செடி கொடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு 6ஆவது மாசத்துல இந்த செடி வந்து அறுவடைக்கு வரும்ங்கிறத நீங்க நம்புனீங்களா? இல்ல, நான் அது பார்க்க அரை அடி தான் இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி இவ்வளவு வளர்த்தி வந்துச்சுன்னே தெரியல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு மேல போயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். உளவிய ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இப்போ நாம எங்க இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஊருங்க சார்? சங்கரலிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். நாம் சொல்லியிருந்தோம் குறுகிய காலத்தில் அறுவடை தரக்கூடிய பல வகை பயிர்கள், அதாவது தோட்டக்கலை பயிர்கள் வந்து இன்றைக்கி நிறையா வந்து இருக்குது. விவசாயிகள் வந்து அதை வந்து பயன்படுத்துங்க. 5 மாதத்துலேருந்து, அதாவது முதல் வருடத்துக்குள்ளாரையே வந்து அறுவடை தரக்கூடிய பழங்கள் வந்து நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது பூனே ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தி. இந்த அத்தி சாகுபடி பண்ணி இப்போ எவ்வளோ மாதங்க சார் ஆகுது? கரெக்டாக 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி அத்தியை பற்றி ஒரு பெரிய காணொலி ஒன்று போட்டிருந்தோம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம் அத்தி வந்து நடவு பண்ணி 6ஆவது மாதத்துலேருந்து அறுவடைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செடியினுடைய அளவு உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஹைட்டுங்க சார் இருந்துச்சு? ஒரு அரை அடி தான் இருக்கும். அரை அடி தான் இருக்கும். காரணம் நாம் சொல்லியிருந்தோம் ஒவ்வொருட இலையோட கணுவுக்கும் அந்த இலை உதிர்ந்துட்டாலும் அதில் வந்து பிஞ்சு இறங்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அடுக்கடுக்கா வந்து பிஞ்சுகள் வந்து இறங்கியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இலையினுடைய கணுவுக்குமே பார்த்தீங்கன்னா அத்தி இறங்கும். இந்த அத்தி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறத தாண்டி இன்றைக்கி வந்துட்டு சுகர் எனக்கு இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே அத்திப்பழம் சாப்பிட்லாம். சர்க்கரையை வந்துட்டு நீங்கள் ஜீனியை வாயில் போட்டு மென்னிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தித்திப்பாக இருக்குமோ அவ்வளோ தித்திப்பாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பூனே ரெட்டுங்கிற அத்தி. முதல்ல தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த யானைக்காதத்தி 2.5 வருஷம் ஆகும். அதை வந்து அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட முடியாது. ஆனால் இந்த பூனே ரெட்டுங்க பொறுத்தளவுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலியமா வந்து பிளான்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்கம் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நடவு பண்ணி 6ஆம் மாதத்துல வந்து நமக்கு அறுவடை தொடங்கும்னு சொல்கிறோம். நம்ம சொன்னது மாதிரியே இப்போ 6ஆம் மாதத்தில் இப்போ அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது. எந்த அளவுக்கு உயரம் போயிருக்கு, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாருங்கள். ஒரு செடி இதே மாதிரி ஒரே நிலத்தில் ஓர்பயிர் சாகுபடி முறைங்கிறது பண்ணாதீங்க. ஒரே நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குமுறை சாகுபடி, தொடர் அறுவடை தரக்கூடிய சாகுபடி அப்படி போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கொய்யா, அத்தி இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே நிலத்தில் ஊடுபயிராக வந்து சாகுபடி பண்ணியிருக்கு. கொய்யா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 6ஆவது மாதம் இப்போ வந்து நடப்பு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 6 மாதத்து வரைக்கும் நம்ம வரக்கூடிய பிஞ்சுகளை மட்டும் கிள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பூக்களை வந்து விட்டுலாம்னு சொல்லியிருந்தோம். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து எந்தளவுக்கு காய் ஊறுதுங்கிறதுக்காக வந்துட்டு விட்டு வச்சிருக்கீங்க அப்படி தானுங்க சார்? இது நீங்கள் அத்தி வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு காய் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். அத்தியினுடைய மார்க்கெட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு செடி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 கிலோவும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 15 கிலோ வரைக்கும் வந்து அத்தி வந்து நமக்கு வந்து ஒரு வருடத்துக்கு தொடர் அறுவடை வந்து கொடுக்கும். இது வந்து சீசனபிள் கிராப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொய்யாவும் சரி அத்தியும் சரி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே அன்சீசன் கிராப். அதாவது வருடம் முழுவதும் ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா தொடர் அறுவடை இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக வரக்கூடிய ஒவ்வொரு தளிர்களுக்கும் இடையில புதுசாக பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து இறங்கிட்டே தான் இருக்கும் அத்தியில். அப்போ வருஷம் பூரா வந்து நமக்கு அறுவடை தரக்கூடியது. குறைந்தது நமக்கு வந்து 10 கிலோ தான் ஒரு செடிக்கு நமக்கு கிடைக்குதுனாலும் கூட ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து 800 செடிகள் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும். இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு அத்தி தோட்டத்து ரேட்டு கிலோ 150 ரூபாய்க்கு வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே தோட்டத்தில் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் வெளியில் போய் கேட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட் அத்தி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 350 ரூபா 400 ரூபாய்க்கு மேலே. நீங்கள் பச்சையாகவே இது மாதிரி இந்த அத்தி பழம் வந்து நீங்கள் கேட்டிங்கனால 200 ரூபாய்க்கு மேலே தான். 200 ரூபா 250 ரூபா தான். ட்ரை ஃப்ரூட்னா இன்னும் 100 ரூபா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு செடி ஆவரேஜாக நமக்கு வந்து 10 கிலோன்னா ஒரு 1500 வருமானம் கொடுக்குதுன்னா கிட்டத்தட்ட 800 செடி நீங்கள் சாகுபடி பண்ணும்போது நீங்கள் அதனுடைய சந்தை என்னவா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் தரக்கூடிய பயிர் வந்துட்டு இந்த பூனே ரெட் அத்தி. அப்போது இது வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பல்லாண்டு பயிர்கள் மாதிரி லாங் டைமாக நம்ம வந்து யோசிக்க தேவையில்லை. அதாவது வந்துட்டு இது எப்போ வரும், இது வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும், இது ஒரு சீசன் தான் காய்க்கும் அப்படிங்கிற எந்த பயமும் கிடையாது. நடவு பண்ண 6ஆம் மாதத்துலேருந்து நம்ம வந்து அத்தி வந்து நம்ம அறுவடைக்கு வந்து கொண்டு வந்துடலாம். இதனுடைய லைஃப்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 ஆண்டு காலம் இது வந்து தொடர் அறுவடை வந்து தரக்கூடியது. இது எந்த அளவுக்கு வந்து உயரம் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டவர் லைன் கடியில் இபி லைன் போகுது, அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற இடத்துல கூட நம்ம அத்தியை சாகுபடி பண்ண முடியும். காரணம் இது அதிகபட்சம் 10 அடிக்கு மேலே வந்து அத்தி வந்து போகாது. இது அதிகப்படியான பக்க கிளைகள் வந்து நிறையா வெடிக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு செடியில் நாம் சொல்லியிருந்தோம் நுனிக்கிழுதல் மூலியமாக அதிகப்படியான பக்க கிளைகளை உருவாக்கும் பொழுது அதிகப்படியான மகசூலை வந்து நாம் வந்து எட்ட முடியும். அதுதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி வரிசையை பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடுக்கடுக்கா எப்படி வந்து பிஞ்சுகள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில எப்படி வந்து அடுக்கடுக்கா பிஞ்சுகள் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மிளகுலையும் நாம் சொல்லியிருந்தோம் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிரிகளும் மிளகுல வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்ன சார் நீ எதை எடுத்தாலும் வந்துட்டு ஒவ்வொரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில பூ வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை தான் நாம் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு முறையான வந்துட்டு ஒரு சாகுபடியை நோக்கி நீங்கள் வந்து பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தொடர் அறுவடைங்கிறது சாத்தியப்படுத்த முடியும். இது ஒரு செடிகளை மட்டும் இல்லை, எல்லா செடிகளையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுவே 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆன அத்தி மரமாக இருக்கும்போது இதனுடைய மகசூல் என்னவா இருக்கும்னு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. இதோ குறுகிய இடத்துல குறைஞ்சபட்சமா வந்துட்டு ஒரு 20 சென்ட் தான் இருக்குது, 50 சென்ட் தான் இருக்குது அப்படிங்கிற விவசாயிகள் கூட நீங்கள் இது போல் அத்தியை வந்து தொடர் சாகுபடி பண்ணி தொடர் அறுவடைக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும். தொடர்ச்சியாக வந்துட்டு நான் வந்துட்டு காய்கறி பயிர் மட்டும்தான் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விவசாயிகள் அது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கிராப்புக்கும் தோட்டக்கலை பயிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு ஒரு முறை நடவு, ஆனால் தொடர் அறுவடை. இது வந்து நம்ம இந்த பிளான்டேஷன் காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் வருஷம் பூரா வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். அதிகபட்சம் ஒரு அத்தி செடியை ஒரு ஆண்டுக்கு பராமரிப்பு செலவு, உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் கலை மேலாண்மையும் இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட ஒரு செடிக்கு 100 ரூபாய்க்கு மேலே போகாது. அப்போது ஒரு ஏக்கர் நீங்கள் சாகுபடி பண்ணுறீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவு வருதுன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அறுவடை தரக்கூடியது. நம்ம சொல்லியிருந்தோம் எந்த ஒரு அக்ரிகல்ச்சருமே வந்து சாகுபடி பண்ணுறது யார் வேணாலும் சாகுபடி பண்ணிடலாம். ஆனால் சந்தையில் எது வந்து நீங்கள் விலை நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாகுபடி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம விவசாயிகளுக்கு சொல்கிறோம். எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்தையில் விலை இருக்குது விலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிட்டு நம்மள்கிட்ட பொருள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போது சந்தையில் விலை இருந்தாலும் விலை இல்லைனாலும் என்னுடைய உற்பத்தி வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நான் சொல்கிறது அங்கே விலையாக தீர்மானிக்கப்படும். அப்போ நாம் சொல்கிறது தான் உற்பத்திக்கேற்ற சந்தை அதை நோக்கி பயணப்படும் போது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை நாம் வந்து ரன் பண்ண முடியும். இந்த செடி நீங்கள் பார்க்கலாம், இது 6 மாதமே நிறைவடைந்த ஒரு அத்தி செடி. எந்த அளவுக்கு வந்து உயரம் இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு செடி கொடுத்ததுலேருந்து சர்வீஸ் எல்லாம் எப்படிங்க சார் வராங்க? மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்கண்ணா. இப்போ என்ன பெஸ்ட் டிசீஸ் வந்தாலும் சொல்றாங்க என்னென்ன பண்ணணும், அசிஸ்டன்ட்லாம் ஓகே சூப்பரா இருக்குண்ணா. அதே மாதிரி இன்புட்ஸும் வந்து அவங்களே கொடுத்துறாங்க, சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், ஹியூமிக் எல்லாம் அது தேவை கருதி தேவை கருதி வேறு அதாவது பிளான் பண்ண உடனே அந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்து வேருக்கு ரூட்டுக்கு கொடுக்கணும், ரூட் ஹார்மோன்ஸ். அப்புறம் 6 months ஒன்ஸ் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் அவங்களே எல்லாமே அசிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு நீங்கள் அத்தி சாகுபடிக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. அத்திக்கும் ஃபர்ஸ்ட் டைம், கொய்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். செடி கொடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு 6ஆவது மாதத்தில் இந்த செடி வந்து அறுவடைக்கு வரும்னுங்கிறத நீங்கள் நம்புனீங்களா? இல்லைண்ணா, அது பார்க்க 1/2 அடி தான் இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டு எப்படி இவ்வளோ வளர்த்தி வந்துச்சுன்னே தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே போயிடுச்சு. நல்லா இருக்குண்ணா. இதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை எப்படி ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, செடி வந்துட்டு பக்க வேர்கள் வந்துட்டு ஓடுற செடி இருக்குது, ஆணி வேர் ஓடுற செடி இருக்குது. அப்போது ஒவ்வொரு மண்ணுக்கும் அந்த மண்ணுக்கு தேவையான என்னென்ன செடிகள் வச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியுங்கிறத நாம் நேரடியாக கள ஆய்வு பண்ணி அந்த மண்ணுக்கு என்ன வருமோ அதை தான் நாம் அந்த ஃபார்மருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். 2வது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, 6 மாதத்தில் நம்ம அறுவடை கொண்டு வரோம் அப்படின்னா அது 6 மாதத்தில் அது அறுவடை கொண்டு வரது அன்றைக்கி நம்மளுடைய பொறுப்பு தான். இப்போ நம்ம சொன்னோம் 1/2 அடியில், நீங்கள் சொன்னீங்க இது எப்படி வரும் அப்படின்னு, இன்னைக்கு வந்துருச்சு. இப்போ நம்புறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? இன்னும் ஒரு 130 பிளான்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 50 சென்ட் பக்கத்தில். இதுதான் 6 மாதத்துக்கு முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி வரும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல், அதாவது உளவியை மட்டுமே முழுக்க நம்பி சாகுபடிக்கு வந்த நம்மளுடைய விவசாய நண்பர் இன்று அதனுடைய சக்ஸஸை பார்த்துட்டு இப்போ அடுத்த ஃபீல்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. நாம் சொல்கிறது அதுதான். அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு குறுகிய இடத்துல நீங்கள் ஒரு சாகுபடியை நோக்கி நீங்கள் வந்து பயணப்படுறீங்க அப்படின்னா அதனுடைய சக்ஸஸ் என்னங்கிறத உளவி முற்றுமுழுதாக உங்களோட வந்து துணைன்னு இருக்கும். 2வது நாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏதாவது பைசா வாங்கினாங்களாங்க சார்? வர்ற அக்ரி கன்சல்டன்சி வராங்களா, அவங்க ஏதாவது பைசா வாங்குறாங்களா? செடி பாடுவாசி போச்சுன்னா திருப்பி உங்களுக்கு செடி அதுக்கு ஏதாவது காசு வாங்குறாங்களா? நாம் சொல்கிறது தான். அதாவது வந்துட்டு உற்பத்தி செலவு என்னவோ அதுக்குள்ளரே வந்துட்டு ஒரு திருப்திகரமான ஒரு கன்சல்டன்சி, அதாவது வந்து இலவச ஆலோசனை கொடுத்து, இலவசமாக டிரான்ஸ்போர்ட் கொடுத்து, இலவசமாக செடி வந்து பாடுவாசி ஆச்சுன்னா அதையும் இலவசமாக கொடுத்து, அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட்டையும் ஃப்ரீயாக கொடுத்து இவ்வளவும் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத உளவி வந்து ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. மேற்கொண்டு இது போல் வந்து வீரிய ரக நாற்றுகளாக இருக்கட்டும், அத்தியாக இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், மாநாத்தாக இருக்கட்டும், தாய் ஆல் சீசன் மேங்கோவாக இருக்கட்டும், அல்லது வந்து தாய் ஆல் சீசன் சப்போட்டாவாக இருக்கட்டும், இது போல் ஷார்ட் டைம் கிராப்ஸ், அதாவது வந்து ஓராண்டுக்குள்ளாரையே வந்து அறுவடைக்கு வரக்கூடிய பயிர்கள், ஓராண்டுக்குள்ளே அறுவடைக்கு வர்றது மட்டும் இல்லை, தொடர் அறுவடை தரக்கூடிய பயிர்கள், ஆண்டு முழுவதும் அறுவடை தரக்கூடிய பயிர்கள். அதாவது வந்து சீசனபிள் கிராப்புங்கிறத தாண்டி இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்சீசனபிள் கிராப்பாக போயிடுச்சு. இது வந்து ஹைபிரிட், இது உடம்புக்கு கேடு அப்படிங்கிறீங்க. இது ஹைபிரிட் கிடையாது. ஹைபிரிட்டுங்கிறது வேற,
உங்களுக்கு கட்டிங்ஸுங்கிறது வேற, கிராஃப்டடுங்கிறது வேற. விதை கலப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிடு. தக்காளி, மிளகா, வெண்டை, அவரை, துவரை இதில் எல்லாம் வர்றது விதை கலப்பு. அது எல்லாம் ஹைபிரிடுன்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே வந்து கிராஃப்டடு, மெச்சூர்டு ஸ்டெம் கட்டிங்ஸு, வி கிராஃப்ட், சைட் கிராஃப்ட், பட்டிங்கு, இது போல வந்து டெக்னாலஜி பேஸ்டு அக்ரிகல்ச்சர் நோக்கி ஒவ்வொரு விவசாயிகளும் நீங்கள் நகரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறி பயிர் சாகுபடி பண்ணாதீங்கன்னு நாம சொல்ல வரல. காய்கறி பயிர் சாகுபடி பண்ணாலும் கூட இது போல தொடர் அறுவடை தரக்கூடிய பயிர்களை நீங்கள் வந்து சாகுபடி பண்ணும்போது சந்தையில் உங்கள் பொருள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு மாத வருமானம்ங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் மாதம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு என்ன இன்கம் வருமோ அதை தாண்டிய ஒரு வருமானத்தை உங்களுக்கு தோட்டக்கலை பயிர்கள் கொடுக்கும். உழவி முற்றுமுழுதாக அதுக்கு விவசாய நண்பர்களோட துணை நிற்கும். மேற்கொண்டு அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். அத்தி செடி வீரிய ரகம் இது போல அத்தி செடிகளோ கொய்யா செடிகளோ வேணுங்கிற விவசாயிகள் நீங்கள் உழவியை தொடர்பு கொள்ளலாம். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.